ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு கேக் ஒன்று செய்யலாம், காஃபி கேக் ஒன்று. இப்போ மைதா மாவு வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்குறோம். நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த கப்பில் வந்து 3/4 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கப்பு ஆயில் எடுத்து வச்சுருக்குறோம். முட்டை வந்து 3 முட்டை எடுத்து வச்சுருக்குது, பெரிய பெரிய முட்டை. சின்ன முட்டையாக இருந்தால் 4 முட்டை சேர்த்திக்கங்க. இது பேக்கிங் சோடா வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறோம். உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம். காப்பித்தூள் வந்து ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன், 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் காப்பித்தூள். பாருங்கள், இது எடுத்து வச்சுருக்கோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒவ்வொன்றா செய்யும்போது காமிக்கலாம். இப்போ 3 முட்டையை உடச்சி இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். நம்ம முட்டை உடைக்கிறவங்களுக்கு சக்தி இல்லை. 3 முட்டை உடச்சி ஊற்று. பாருங்கள், நீங்களே பாருங்களேன், நான் சொல்கிறது பொய்யான்ட்டு. 2 முட்டை ஊற்றியாச்சு. இது பெரிய பெரிய முட்டை. நீங்கள் சின்ன முட்டையாக இருந்தால் 4 முட்டை எடுத்துக்கோங்க. ஸ்டைலாக உடைக்கிறாங்க. அப்புறம் இப்போ 3 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு மிக்ஸி ஜாரில். இப்போ வந்து சர்க்கரையை வந்து 3/4 கப் சர்க்கரையை வந்து இப்போ இதில் சேர்த்திக்கலாம். நம்ம அரை கப்பு ஆயிலை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இது மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறோம். அது கூட 2 ஸ்பூன் காஃபி தூளை வந்து கொஞ்சம் பாலில் கலந்து வச்சுருக்குறோம். அதையும் தூக்கி ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா வந்து அடித்து மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். காப்பி பவுட்ரு பாருங்கள், நல்லா கலந்து வச்சுருக்குறோம் பாலில். அதையும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு மிக்சியில் வந்து ஒரு 2 ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது இது மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த முட்டை, இது காப்பித்தூள், சர்க்கரை, ஆயில், இது எல்லாத்தையும் வந்து இதில் நம்ம சேர்த்திக்கலாம். மாவு இதுக்கு அளவு வந்து 250 கிராம் மாவு எடுத்துருக்குது. 150 கிராம் வந்து 150 கிராம் சர்க்கரை எடுத்துருக்குது. 125 கிராம் ஆயில் எடுத்துருக்குது. இதுக்கு பாருங்கள், இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு நம்ம சளிச்சுக்கலாம் ஒரு ஜல்லடையில். இது 250 கிராம் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா வந்து 1 ஸ்பூன் போடலாம். பேக்கிங் பவுடர், சோடா இல்லை, பவுடர். உப்பு 1 பிஞ்சு போட்டு இது சளிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சளிச்சு எடுத்தாச்சு. இந்த கப்பியெல்லாம் கொஞ்சம் இருக்குது, எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம கலந்து எடுத்துக்குவோம். ஒரு சைடாகவே இப்படி கலக்கி எடுக்கணும். நம்ம இது கலக்கி எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். ஒரு குக்கர் எடுத்துருக்குதுங்க. குக்கரில் வந்து வெண்ணெயை தடவி வச்சுருக்கோம் சுற்றி. இப்போ அதில் கொஞ்சான மாவு போட்டு அப்படியே எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். மாவு பாருங்கள், இந்த குக்கரில் இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம நல்லா திருப்பி திருப்பி விட்டு அந்த மாதிரி மாவு படுற மாதிரி வச்சுக்கணும். இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த கலந்து வச்சுருக்கிற இந்த இதை வந்து கேக் இதை வந்து ஊற்றலாம். பாருங்கள், பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாட்டவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்படி விழுகும்போது அப்படியே கரெக்டாக இந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணும். மாவு அப்படி சப்போஸ் பத்தாமல் இருந்துச்சு, கொஞ்சம் முட்டை பெருசாக இருந்தால் கூட கொஞ்சம் மாவு கூட சேர்த்திக்கங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இது போட்டு எடுத்து வச்சிடலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு வந்திருக்குது. இதை நம்ம வந்து லேசாக இப்படி தட்டி கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து ஏர் பப்புள் வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து மூடி போட்டுட்டு, இதுக்கு வயிற்று போடக்கூடாது. சும்மா மூடி மாத்திரம் கேஸ்கெட் லப்பர் போட்டு மூடியை போட்டு நாம் வந்து அடுப்பில் வைக்கணும். வைக்கும்போது நான் இப்போ காமிக்கிறேன். ஒரு கனமான ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சு 10 நிமிஷமாக ஹீட் ஆகிட்டுருக்குது. இப்போ அதுக்கு மேலே உப்புத்தூளை போட்டிருக்குறோம். உப்புத்தூளும் போட்டாச்சு. இப்போ இது வந்து குக்கரை இது மேலே வச்சுட்டு மீடியம் இதில் வச்சு 40 நிமிஷம் இல்லாட்டி 30 நிமிஷத்தில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சரியா இல்லைன்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வைங்க. இப்போ வந்து குக்கரை இது மேலே வைக்கலாம். மீடியம் இதில் வைங்க. லோவில் வைக்க வேணாம், ஹைலேயும் வைக்க வேணாம். நல்லா ஹீட்டாக இருக்குது தோசை தவா. அதுலேயே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம், அப்புறம் பார்க்கலாம். வயிற்று வைக்க வேணாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மாவு கொஞ்சமாக ஊற்றணும். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குது கேக்கு. இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள் இன்னும் அழகாக எவ்வளோ இதாக வந்திருக்கு, எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது. இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். கட் பண்ணி பாருங்கள். ஒரு பீஸ் எடுத்து கீழே தண்ணி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.